பிரியங்கா, பேங்க்னா ஜென்ரலி இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஒன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஓகே. பேங்க்ல ரெண்டு வேலை நடக்கும்டா. ஒன்னு பப்ளிக் இருந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு லெண்டிங் லோன்ஸ் இதான் பண்ணுவாங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1949 வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பேங்க்ஸ்னா வந்து ப்ராப்பரா வந்து கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஆஸ் ஈஸ் வந்து சும்மா வந்து செக் போட்டு அப்படிலாம் பண்ண முடியாது. அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ட் ரெகுலேட்டரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1949ல எடுத்துன்னு வந்தாங்க. செல்லம்மா இதுல வந்து 30% 11th 12th படிச்சது தான்டா. ஓகேவா? ஸோ அப்புறம் நீ பாத்துக்கோ. இப்ப பேங்க்ஸ்லயே நெறைய டைப்ஸ் இருக்கு செல்லம். சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கரெக்ட்டா? இது வந்து ஒரு அபெக்ஸ் பேங்க் ஃபார் மானிட்டரிங் அண்ட் ரெகுலேட்டிங் தி பேங்க்ஸ். செல்லம்மா எதுவுமே விட்டுறாத பிரியங்கா. இந்த டிஜிட்டல் பேங்கிங் எதுவுமே ஒரு சின்ன இது கூட விட்டுறாத. எல்லாத்தையுமே படிச்சுக்கோ. ஒண்ணுமே விட்டுறாத. கமர்ஷியல் பேங்க்ன்றது அவங்களோட மெயின் இதுவே என்னன்னா, அக்செப்ட் பண்றது டெபாசிட்ஸ, லோன்ஸ் லெண்ட் பண்றது. இது 2ம் தான். அவங்க மெயினா ஒர்க் ஆகுறதே ப்ராஃபிட் மேக்கிங் தான். ஆனா சென்ட்ரல் பேங்க் அப்படி கிடையாது. அவங்க தான் பேங்கர்ஸ் பேங்க். எல்லா பேங்க்ஸ்க்கும் அவங்க தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறது. அவங்க தான் வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரிவர்ஸ் ரிப்போர்ட் ரேட் எல்லாம் அவங்க கையில தான் இருக்கும். ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ன்றது எக்ஸிம் பேங்க் மாரி செல்லமா. எக்ஸிம் பேங்கோடது என்னது? எக்ஸ்போர்ட் நீ இம்போர்ட் பண்றியா? அவங்க கிட்ட போ. அது மட்டும் பார்த்துப்பான். கோஆப்பரேட்டிவ் பேங்க்ன்றது வந்து மெயினா இந்த அண்டர் பிரிவிலேஜ் பாப்புலேஷன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் கோஆப்பரேட்டிவ் பேங்க். ஓகேவா செல்லம்மா? செல்லம்மா நீ வந்து இத ஹேண்ட் நோட்ஸா வச்சிருக்கியா? செல்லம்மா நீ நான் சொல்ற இடம்லாம் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. கோஆப்பரேட்டிவ் பேங்க் வந்து அண்டர் பிரிவிலேஜ் பாப்புலேஷன வந்து டார்கெட் பண்றாங்க. ஸ்பெஷலைஸ்டு பேங்க் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ட டார்கெட் பண்றாங்க. நான் சொல்றத மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. ம். கோஆப்பரேட்டிவ் பேங்க் வந்து ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் அண்ட் டார்கெட் பண்றது அண்டர் பிரிவிலேஜ் பாப்புலேஷன். ம். ஏய் நான் இங்க பண்ணணும்னா எப்படிடா பண்ணணும்? ஆ, ஐயோ! ஹைலைட்டா? இல்லடா எனக்கு அண்டர்லைன் வேணும். சூப்பரா. ஓ! என்னடா இப்படி? ஓகே ஃபைன். இது பரவால்ல. அப்புறம் அண்டர் பிரிவிலேஜ் பாப்புலேஷன். இந்த கலர் வேண்டாம். இந்த கலர் தான். ஓகே. அப்புறம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்டா டார்க்காவே வர மாட்டேங்குது? இதுல எக்ஸிம் பேங்க். ஓகே. இதுல வந்து இவங்களோட மெயின் ஒர்க்கே ஃபோக்கஸிங் ஆன் அ பர்ட்டிகுலர் செக்டார். ஞாபகம் வச்சுக்கோ. கமர்ஷியல் பேங்க்ஸோட 2 வேலைன்னா அக்செப்டிங் டெபாசிட்ஸ், லெண்டிங் லோன்ஸ். அபெக்ஸ் சென்ட்ரல் பேங்க், பேங்கர்ஸ் பேங்க் அவங்க தான். அவங்களோட வேலைன்னா இது 4ம். ஓகேவா செல்வா? ஓகே. நைஸ். அடுத்தது பாரு. கமர்ஷியல் பேங்க்ஸோடது என்னம்மா? ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ன்றது ஒரு பர்ட்டிகுலர் பர்ப்பஸ்க்காக கிரியேட் ஆகுறதுடா. சரியாம்மா? பர்ட்டிகுலர் பர்ப்பஸ்க்காக. ஸோ அது ஸ்பெஷலைஸ்டு பேங்க். எக்ஸிம் பேங்க் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஸ்பெஷலைஸ்டு பேங்க். ஓகேவா? இப்ப கோஆப்பரேட்டிவ் பேங்க்ன்றது வந்து ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் பேஸ் பண்ணி வருது. இவங்களோட டார்கெட் என்னன்னா, அண்டர் பிரிவிலேஜ் பாப்புலேஷன டார்கெட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் செல்லமா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துக்கும் குடுத்தாகணும்டா. ஓகேவா? அடுத்தது கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து 2ஆ பிரியுது. பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார். ஓகே. பப்ளிக் செக்டார் அப்படின்றது இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா. பிரைவேட் பேங்க்ன்றது ஐசிஐசிஐ. எழுதவே வர மாட்டேங்குதே.
எங்கடாச்சும் இல்லம்மா. அதே தான் வருதுல்ல. ஆ பென்னு வந்துட்டான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ! அதெல்லாம் வேண்டாம். ஏய் சாதாரணமா பண்ண முடியாதாடா? ஏய் இல்லடா. அது பென் இல்லடா. அது லைட்டா இருக்குடா. அது எனக்கு உண்மையே தெரியவே இல்லையா? ஒண்ணுமே வரலடா. ஒரு ட்ரை குடுக்குறேன் இருடா. ம். மூச்சில பேச்சு பேசும் மழை எனக்குள்ள குடிக்குது ஆக்சிஜனா. சரி ஓகே. இப்படியே பண்றேன். 2 இருக்கான்டா. பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார். பப்ளிக் செக்டார்ல வந்து அவன் வந்து 50 மோர் தென் 50% ஆஃப் தி மெஜாரிட்டி ஆஃப் தி ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது பப்ளிக் செக்டார். பிரைவேட் செக்டார் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் விச் இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர்ஸ் பொசஸ் ஹை ஈக்விட்டி ஸ்டேக்ஸ். ஓகேவா? அவங்க தான் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார் செல்லம். இதுதானே அடுத்ததும். கரெக்ட்டா? ஆனா அது காலி அது காலியா இருக்கு. ம். ஒண்ணு பண்றேன் இரேன். காட். இத நான் டவுன்லோட் பண்ணிட்டு அனுப்பிச்சியா செல்லம்? ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ன்றது ஆ, இப்போ உஜ்ஜீவன் பேங்க், ஈக்விட்டீஸ், ஈக்விட்டஸ்லாம் இருக்குடா. இவங்க எப்படி தெரியுமா? அண்டர் பிரிவிலேஜ் மாசஸ்க்கு ஹெல்ப் பண்றது. லைக் எப்படின்னா பாட்டரி பீப்பிள், அப்புறம் வீவர்ஸ், கிராஃப்ட்ஸ்மேன், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்றவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்றது. என்ன பண்ற? அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றது. ஓகேவா? ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ்லாம் இருக்காங்கல்லடா. அதாவது லோன்ஸ் குடுக்கும்போது சர்டைன் ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிக்கணும். Banks have quite specific mandates like providing loans to small farmers and marginal workers, agricultural laborers. ஓகேவா? ஆம், அவங்களுக்கு வந்து மேண்டேட் முடிக்கிறதுக்காக ஃபார்மாலிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கிரியேட் ஆன பேங்க் தான் ரீஜனல் ரூரல் பேங்க். ரூரல்னாலே என்ன? ரூரல் ஏரியாஸ், வில்லேஜ் வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்காகவே கிரியேட் பண்ண பேங்க். இங்க பாரு, கிராமின் பேங்க்னு சொல்லுவாங்க. கிராமத்துல இருக்கிறல, கிராமம் சொல்ல மாட்டாங்க. அதான் கிராமின் பேங்க். பிரகதி கிருஷ்ணா கிராமின் பேங்க், கேரளா கிராமின் பேங்க் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க். புரியுதா? ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ரீஜனல் பேங்க்ஸ். ஃபங்க்ஷனல் கமர்ஷியல் பேங்க்ஸ் செல்லமா இது ஃபுல்லா நீ வந்து 12th படிச்சல, அத அப்படியே பண்ணு. அவ்வளவுதான். 12th படிச்சத அப்படியே ரிப்பீட். அக்செப்டிங் டெபாசிட்ஸ், ப்ரொவைடிங் லோன்ஸ், ஃபண்ட் ரெமிட்டன்ஸ். ஃபண்ட் ரெமிட்டன்ஸ்னா என்இஎஃப்டி, ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ்லாம் இருக்குல்ல, அது பேஸ் பண்ணி வருது. செக்ஸ் இஷ்யூ பண்றது இருக்குடா. செக் வந்து எனக்கு வித்ட்ரா பண்ணாலும் செக் பண்ணலாம். இல்ல எனக்கு இன்னொருத்தருக்கு நான் வந்து ஆ, ஒருத்தருக்கு குடுக்கணும் செக்னாலும் செக் யூஸ் பண்ணிக்கலாம். செக் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? அதெல்லாம் பத்தி நீ சொல்லணும். இதுவரைக்கும் புரியுறதாடா ஜல்மா அது? என்னம்மா?
இதெல்லாம் எடுக்கவே இல்லையா? ஐயய்யோ! இரு அப்போ ஒரு நிமிஷம் இரு. இருடா என்ன அப்பனா ஒரு நிமிஷம். ம். மேல வச்சுட்டு போங்க. அப்புறம் மிஸ் ஆயிடுத்துன்னா கஷ்டம் கணேஷ்மா. அந்த இதெல்லாம் குடுத்துருங்க. ஆ. பிரியங்கா, அப்ப நான் வந்து ஆனா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆச்சேடா. பேங்கிங்ல இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்ல செல்லம். அப்போ ஒண்ணு பண்ணட்டமா? இதெல்லாம் நீ கோ த்ரூ பண்றியா? முக்கியமான பார்ட்லாம் நான் கவர் பண்ணிடவா? ஏற்கனவே படிச்சதுல அப்படி பண்ணலாமா? அப்போ உனக்கு ஈஸியா இருக்கும்ல. ஒரே நிமிஷம் இரு. ரீட்டெயில் பேங்கிங். ரீட்டெயில் பேங்கிங்னா என்னன்னு சொல்றேன் பாரு செல்லம்மா. இப்ப வந்து எனக்கு வந்து ஆ இண்டிவிஜுவலா இருக்காங்கல்ல. பிசினஸ் மேனா இல்லாம. இண்டிவிஜுவல் பீப்பிளா இப்ப நீ இண்டிவிஜுவல், நான் இண்டிவிஜுவல். எனக்கு டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் கொஞ்சமா சேவிங்ஸ் வேணும். ஆ கொஞ்சம் என்னோட அந்த அ இது பண்ணா பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா எனக்கு வந்து கிரெடிட் கார்டும் குடுக்குற மாரி இருக்குன்னா, அதுக்கு பேர் ரீட்டெயில் பேங்கிங். Retail banking provides savings and current account services to individuals. Personal loan credit cards are also available for this purpose. Okay, வச்சலாம். Commercial bankingன்றது இந்த ஸ்டார்ட்அப்ஸ்க்கு கொடுக்கிறது. Commercial bankingன்றது they offer services to business ranging from startups to large corporations. Startupsக்கு கொடுக்கிறது. Investment bankingன்றது என்ன அர்த்தம்னா they provide services financial transactions. அதாவது வந்து பெரிய ரிச் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து அவங்க இன்னும் வெல்த்தை ஃபர்தரா இம்ப்ரூவ் இது க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். இப்போ இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல தான் இருக்காங்க. புரியுதா செல்லம்? சென்ட்ரல் பேங்கிங்ன்றது வந்து ஆர்பிஐ. ஆர்பிஐ என்ன பண்றான்? அவன் தான் வந்து நோட் அடிக்கணும்னு சொன்னாலும் அவன் தான். இல்ல இல்ல வேணாம் டிமானிட்டைசேஷன் பண்ணுன்னு சொன்னாலும் அவன் தான். அவன் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றான், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்றான். கரன்சி சப்ளை இந்தியால வரதுக்கு காரணமும் அவன் தான். கரன்சி சப்ளை இல்லாம இருக்கிறதுக்கும் காரணம் அவன் தான். கரெக்டா? சோ அப்போ அப்போ வாட் இஸ் த பாயிண்ட் ஹியர்னா சென்ட்ரல் பேங்கிங்னாலே ஞாபகம் வச்சுக்கோ ஆர்பிஐ தான். ஓகேவா சொல்லமா? சோ அடுத்தது வந்து பிரைவேட் பேங்கிங். பிரைவேட் பேங்கிங்ன்றது வந்து இவங்க வந்து எப்படின்னா ஃபினான்ஷியல் அட்வைஸ் மாரி குடுப்பாங்க. எப்படின்னா, "சார் உங்களுக்கு பிசினஸ் இந்த மாதிரி. நீங்க பிசினஸ இவ்ளோ குரோ பண்ணலாம். ஓகேவா? நீங்க வந்து உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து டபுள் பண்றதுக்கு எங்க பேங்க்ல ஸ்கீம்ஸ் இருக்கு." அந்த மாரி ஸ்பெஷலைஸ்டு அதுவும் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் வந்து அந்த மாரி சொல்லுவாங்க. அது வந்து பிரைவேட் பேங்கிங். ஓகேவா கண்ணா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங்ன்றது காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்க்கு ஆம், அவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கமர்ஷியல்ன்றது ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து லார்ஜ் அவங்க என்னன்னா பிசினஸ் டெபாசிட்டும் வாங்கிப்பாங்க. அவங்களது வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. சென்ட்ரல் பேங்கிங்ன்றது ஆர்பிஐயோட ஒர்க். பிரைவேட் பேங்கிங்ன்றது வெறும் கன்சல்டன்சி ஒர்க். ஓகேவா? ஆன்லைன் பேங்கிங் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். மொபைல் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், வேறெவர் ஐ கேன் ஆக்சஸ் மை பேங்கிங், ஐ கேன் என்ஜாய் த ஹெசல் ஃப்ரீ பேங்கிங். பேங்க்குக்கு போகணும்னு அவசியம் இல்ல. இன்டர்நேஷனல் பேங்கிங்ன்றது கரன்சி ஸ்வாப்ஸ்ன்னு சொல்லுவாங்கடா. இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்றோம்ல. இப்ப நீ வந்து கனடாக்கு வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான கஸ்டமைஸ்டு கவுன்ஸ் அனுப்பிச்சுட்டே இருக்கன்னு வச்சுக்கோயேன். நீ ருப்பீஸ்ல அனுப்ப முடியுமா என்ன? உனக்கு ருப்பீஸ்லயா பைசா வரும்? இல்ல. அப்போ யாரோ ஒருத்தர் நடுவுல நின்னு அந்த கன்வர்ஷன் பண்ணி தரணும்ல. அவங்க தான் இன்டர்நேஷனல் பேங்க்ஸ். புரியுதா செல்லுமா? ஓகே. இப்போ இது ஹை லெவலா பாத்துக்கோ. இப்ப இனிமே நான் சொல்ல போறதெல்லாம் நல்லா கீனா நோட் பண்ணிக்கோ.
ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் பேங்கிங்ல ரீசெண்டா என்னெல்லாம் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு? ஏஐன்ற கான்செப்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும்னா, தே ஹேவ் த இப்ப நான் இதுல கீவேர்ட்ஸ் குடுக்குறேன். அத மட்டும் படிச்சுக்கோ. உனக்கு இந்த இது மண்டே அன்னைக்கு டெஸ்ட்டா உனக்கு? மண்டே அன்னைக்கு டெஸ்ட். கரெக்ட்டா? ஃபுல் பேங்கிங்கும் டெஸ்ட்டா? ஏதாவது இந்த ஃபுல்லா 100 பேஜும் டெஸ்ட்டா? செல்லம்மா இப்ப இது யூனிட் 1 அண்ட் 2 கம்பைன்டா இருக்கா? 2மே சேர்த்து இருக்கா? சரி, சரி. உனக்கு அப்ஜெக்டிவ்ஸ் மாரியும் அப்ஜெக்டிவ்ஸ் தான் கேட்பாங்களா? இதுலேருந்து தான் வருமாண்ணா? சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டு முடிச்சு குடுத்துடுறேன் இத. ஆ இன்னைக்கு, நாளைக்கு உட்காந்துட்டு ஒரு 75% முடிச்சிடலாம். ஆ சண்டே இன்னைக்கு இன்னைக்கு நான் நாளைக்கு லீவா? இருக்கா? காலேஜ் இருக்கு. சரி, இன்னைக்கு நைட் நீ ஃபுல்லா கவனி. உனக்கு அப்ஜெக்டிவ்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் ஐடியா பண்றேன். அப்ஜெக்டிவ்ஸ்னா என்னமோ? எட்ஜ் அனாலிசிஸ்ல டெஸ்ட்ன்னு சொல்லியிருக்கேன்ல? இல்ல நீ இதுலயே டிஜிட்டல் பேங்கிங்லயே டெஸ்ட் எழுது. பரவால்ல. மண்டே ஃபுல்லா டெஸ்ட்டா? நான் நெனச்சேன் ஒரு பார்ட்ல டெஸ்ட் வைக்கிறாங்கன்ட்டு. சரி, ஓகே, ஃபைன். இப்போ அப்படியா? நாளைக்கு ஒரு வாட்டி கேட்டுட்டு வரியாடா? ஒரு வாட்டி. என்ன கேட்பாங்க? சும்மா ஒரு ஹை லெவலா கேட்டு வா. அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. இப்ப இங்க பாரு செல்லுமா. ஆ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஏஐ. அது என்ன பண்ணும்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸோட எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் டாஸ்க் தட் நார்மலி ரெக்வயர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சச் அஸ் லேர்னிங், ரீசனிங், டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இது வந்து ஒரு டாஸ்க், அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டமே வேலை பண்றது. அதுவே தட் நார்மலி ரெக்வயர்ட், அதாவது ஒரு ஹியூமன் பிரெயின் இருந்தா தான் பண்ண முடியுன்ற வேலைய கம்ப்யூட்டர் சிஸ்டமே பண்றதுன்றது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்க. தட் எபிலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மிங் அ டாஸ்க் வேர் இட் இஸ் நார்மலி டன் பை எ ஹியூமன். அதுதான் வந்து ஏஐ. புரியுதா சொல்லுமா? குட்டி குட்டியா பார்க்கலாம். ஈஸியா சொல்லி தரேன் உனக்கு. இவர் எபிலிட்டி இங்க ஞாபகம் வச்சுக்கோ. எபிலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் performing the task that human normally perform. ஓகேவா சொல்லுமா? இது எல்லா விஷயத்துலயும் இப்ப பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுது இல்லையாடா? லேர்னிங்ல இருந்து, ரீசனிங்ல இருந்து, டிசிஷன் மேக்கிங்ல இருந்து, ப்ராப்ளம் சால்விங். சோ அந்த 4 பாயிண்ட் நீ ஞாபகம் வச்சுக்கோ. லேர்னிங், ரீசனிங். ஒரு நிமிஷம்டா. ஒரு கயிறு கையில கட்டின்னு இருக்கேன். ரீசனிங், டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங். ஓகேவா? இதுதான். இப்போ இதுல வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலயும் ஏஐ நிறைய பண்ணிருக்கு. என்னெல்லாம் ஏஐ பண்ணியிருக்குன்னு பார்த்தேன்னா, ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சி என்ஷூர் பண்ணிருக்கு. ஓகே. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அப்புறம் ஃப்ராட்ஸ் நோ ஃப்ராட் பண்ணிருக்கு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இப்ப நீ முன்னாடி வந்து
இப்ப நீ போனேன்னா பாஸ்புக் என்ட்ரி நீயே போட்டுறலாம். ஞாபகம் இருக்கா உனக்கு? சோ அதான் ரொட்டீன் டாஸ்க். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபைனலா டிசிஷன் மேக்கிங். இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது. ஏஐ. இதுல என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் நம்மளுக்கு வந்திருக்குன்னா, மிஷின் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ். சொல்லுமா இதெல்லாம் உனக்கு அப்ஜெக்டிவ்ஸ்ல வரலாம்னு நினைக்கிறேன். மிஷின் லேர்னிங், எம்எல், மிஷின் லேர்னிங், எம்எல், மிஷின் லேர்னிங், அப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், என்எல்பி, அப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஓகேவா? enables banks to analyze large volumes of financial data quickly and accurately. செல்லம் ஏதோ ஒரு யார் அது? சாய். சாயா? சாய்? தெரியாம ஜாயின் பண்ணிட்டான். லீவ் ஆயிட்டா. ஓகே, இது மூணும் நடக்கும். மிஷின் லேர்னிங், நேச்சுரல் இது ஜெனரேட்டிவ் ஏஐ மூலமா, அதாவது இது மூணுத்தையும் அவங்க வந்து டெக்னாலஜிஸ்ரா. ஓகேவா? டெக்னாலஜிஸ் ஆஃப் ஏஐ. இது ஞாபகம் வச்சுக்கோ செல்மா. ஹவு ஏஐ இஸ் வை, அதாவது அட்வான்டேஜ் ஆஃப் ஏஐ இது. நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்கா? எத்தனை மணிக்குடா இருக்கு? 1 to 5:30. ஓகே. கோஸா? ஓ சரி சரி சரி. சாய் இருக்காளடா அதுல? Okay. இப்போ இந்த ரொட்டீன் டாஸ்க் எல்லாம் என்னன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ரொட்டீன் டாஸ்க்னா என்னன்னா, இப்ப நீ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் உள்ள வரான், ஆன்போர்ட் பண்ற. அவன் லோன் குடுக்குறான்டா. அவன் வந்து சொல்றான், சார் எனக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணித்தாங்கன்னு. நீ உடனே சரி கேஒய்சி ஃபார்ம்ஸ்லாம் கொடுங்க, ஆதார் கொடுங்க, பேன் நம்பர் கொடுங்க எல்லாம் கேட்குற. அப்ப நீ என்ன பண்ற? டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ற. அப்புறம் லோன் ப்ராசஸிங். லோன் ப்ராசஸிங்னா என்ன இப்போ? லோன் ப்ராசஸிங்னா என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் உன்னோட ரெக்குவயர்மெண்ட் சொல்லுவ. அப்புறம் உன்னோட கம்பெனியோட அந்த டீடைல்ஸ்லாம் சொல்லி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்ப. அப்போ லோன் ப்ராசஸிங்கும் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்கடா. உன்னோட லோன் கேட்டாலே சிபில் ஸ்கோர் கேட்பாங்க. சிபில் ஸ்கோர் என்னன்னு தெரியுமா செல்மா? கேள்விப்பட்டிருக்கியா? ஆ சிபில் ஸ்கோர்னா என்ன அர்த்தம்னா, நீ அந்த சிபில் ஸ்கோர் அதாவது 7 700 அபோவா ஞாபகம் இல்ல. இருந்ததுன்னா யூ ஆர் மெயின்டைனிங் அ வெரி குட் நோ ரேட்டிங் டு கெட் லோன்ஸ் ஃப்ரம் த பேங்க்ஸ். அவனோட ஆ கரெக்ட். ரீபேமெண்ட். நான் ஒரு கடன் வாங்குறேன், கரெக்ட்டா கட்டேன்னா சிபில் ஸ்கோர் நல்லபடியா இருக்கும். ஓகேவாம்மா? அந்த மாதிரி. அதே மாரி அக்கவுண்ட் மெயின்டனன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் ரெகன்சிலியேஷன். அக்கவுண்ட் மெயின்டனன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் ரெகன்சிலியேஷன் அப்படின்னு வரும்போது, ஆ மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்றது. ஓகே. அப்புறம் அதே மாரி டிரான்சாக்ஷன்ல வந்து எந்த பெண்டிங் கரெக்ட்டா சார்ஜஸ்லாம் பே பண்றது. லாக்கர் சார்ஜஸ் இருந்தா லாக்கர் சார்ஜஸ் கரெக்ட்டா பே பண்றது. மினிமம் பேலன்ஸ் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி பேங்க் வந்து என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கரெக்ட்டா பண்றது தான் வந்து அ ரொட்டீன் டாஸ்க். ஓகே.
அத இப்போ ஆட்டோமேட் பண்ணியாச்சு. எப்படின்னா, கரெக்ட்டா அந்த டைம்ல அதுவே ஒரு ட்ரிக்கர் மாரி நம்மளுக்கு மெசேஜ்லாம் வரும்டா. இந்த மாரி இன்னொன்னு 4 டேஸ்ல உனக்கு வந்து இந்த மேண்டேட் இசிஎஸ் மேண்டேட் வந்து இதுவாகுது. மெசேஜ் குடுத்துரும். ஏஐ தான் அது எல்லாமே. ஓகே. அதுதான் அதுதான் ஆட்டோமேஷன் ஆஃப் ரொட்டீன் டாஸ்க். பெர்சனலைஸ்டு பேங்கிங்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோங்க மேம். இந்த சேவிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அந்த மாரி சொல்றது பெர்சனலைஸ்டு பேங்கிங். ஃப்ராட் டிடெக்ஷன் ரிஸ்க் அசஸ்மென்ட்னா இப்ப வந்து லேர்னிங் அல்காரிதம், மிஷின் லேர்னிங் அல்காரிதம் இருக்குடா. அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் என்ன பண்ணும்னா, ஏதாவது சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அதாவது ஒரு கஸ்டமர் வந்து டெய்லி அவன் வந்து டெய்லி அவன் அக்கவுண்ட்ல இருந்து 10 லேக்ஸ் 10 லேக்ஸ் 10 லேக்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கான்னு வச்சுக்கோ. அண்ட் இன்னொரு ஒரு அக்கவுண்ட்டுக்கு 10 லேக்ஸ் 10 லேக்ஸ் 10 லேக்ஸ் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு இதுக்கு சொல்றேன். அன்யூசுவலா நடக்கிறது. எப்பவுமே அப்படி நடக்காம நடக்கிறதுன்னா, அப்ப அத வந்து டக்குனு இது பண்ணி இது சொல்லிடும். ஏஐ பிரெடிக்டிவ் அனாலிசிஸ் பண்ணி குடுத்துரும். ஓகே. அதே மாரி ஏஐ பவர்டு கஸ்டமர் சப்போர்ட். Intelligent chatbots and virtual assistants provide 24/7 customer service by answering queries, processing service requests, and assisting customers without human intervention. கஸ்டமர் சர்வீஸ் பாத்தியாடா? பாட் இருக்கும் பாத்திருக்கியாடா கீழ? நீ பாத்திருக்கியா? சாட் பாட். ஹாய் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூன்னு கேட்கும். அது 24/7 இப்போ அது வந்ததுலேருந்து நெறைய பேருக்கு அந்த query பேங்க்ல போய் நின்னு கேட்கறது அதெல்லாம் நல்லாவே கம்மியாயிருக்கு. ஓகேவா செல்லம்மா? ஸோ இதெல்லாம் தான் வந்து உன்னோட முக்கியமான ஆ இது ஃபீச்சர்ஸ். ஓகேவா? இது நீ நோட் பண்ணிக்கோ. ஸோ இது நீ கீ ஃபீச்சர்ஸ்ல சைட் ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரொட்டீன் டாஸ்க், பேங்கிங் சர்வீசஸ், ஃப்ராட் டிடெக்ஷன், அப்புறம் வந்து பிரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ், ஏஐ பவர்டு கஸ்டமர் சப்போர்ட். ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட 5 இது. ஓகேவாடா செல்வா? ஆ சைட் ஹெட்டிங் மட்டும் படிச்சுக்கோ. அப்புறம் இந்த கீவேர்ட்ஸ் படிச்சுக்கோ. அடுத்தது. ஆ பிரியங்கா, அப்ப நம்ம நாளைக்கு காத்தால கூட கிளாஸ் வச்சுக்கலாம்ல பிரியங்கா? எத்தன மணிக்கு வச்சிருந்தா உனக்கு ஓகேவா இருக்கும்? 8:00 8:00 ஓகேவா இருக்குமா? நீ எத்தன மணிக்கு இது கிளம்பணும்? ஓ 12:30க்கு தான் கிளம்பணுமா? சரி நம்ம ஒரு 8:30 to 10 அப்படி மீட் பண்ணலாமா? அ ஓகேவா இருக்குமா உனக்கு? இல்ல 8 to 9:30 அப்படி பண்ணா ஓகேவா இருக்குமா? சரி 8:30க்கு பார்க்கலாம். 8:30க்கு பார்க்கலாம்டா. 8:30 to 10 இப்ப நான் கொஞ்சம் கவர் பண்றேன். நீ அப்புறம் போய் சாப்பிடு. சாப்பிடலல்ல இன்னும்? சாப்பிட்டுட்டியா? ஓகே, ஓகே. சரி நான் கொஞ்சம் கவர் பண்றேன். நான் காத்தால திருப்பி 8:30க்கு உட்காந்துக்கலாம். ம். ஆ ஏஐ வந்து பாரு, கேஒய்சின்னா என்ன அர்த்தம்? இது இது உனக்கு கேட்பாங்கடா செல்லம். நோ யுவர் கஸ்டமர். ஏஎம்எல்னா ஆன்டி மணி லாண்டரிங். ஓகேவாமா? அதெல்லாம் ரெகுலேட்டரி ம். ஆ நான் சொல்லி தரேன். அதாவது ஆன்டி மணி லாண்டரிங்கோட மீனிங் என்னன்னா, இந்த இல்லீகல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குல்ல செல்லம். அந்த இல்லீகல் ஃபண்ட்ஸ்லாம் கிரிமினல்க்கு போக விடாம பண்றது தான் வந்து ஆன்டி மணி லாண்டரிங் அப்படின்னுவாங்க. ஓகேவா? இந்த ஆன்டி மணி லாண்டரிங்ன்றது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். அது என்ன பண்ணும்னா, கிரிமினல்ஸ்லாம் அவங்க இல்லீகலி ஃபண்ட்ஸ் பண்றாங்களா, பிளாக் மணின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு சேர விடாம பண்றது தான் ஆன்டி மணி லாண்டரிங். வெறும்ன ஓகே. வெறும்ன லாண்டரிங்னா உனக்கு வந்து ஒரு இது மாரி பண்றது. என்ன சொல்றது? ஒரு ஸ்டாப் மாரி பண்றது. ஓகேவா? வெறும் லாண்டரிங்னா, அ லாண்டரிங்ல வெறும் மணி லாண்டரிங்னா என்ன அர்த்தம்னா, மணி லாண்டரிங்ன்றது வந்து ஆ இல்லீகல் ப்ராசஸ். என்னோட பிளாக் மணிய நான் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது தான் வந்து மணி லாண்டரிங். ஆன்டி மணி லாண்டரிங்னா என்ன அர்த்தம்னா, ஆன்டின்னா என்ன அர்த்தம்னா, கரப்ஷன். ஆன்டி கரப்ஷன்னா என்ன? தடுக்கிறது. அந்த மெஷர்ஸ் எடுக்கிறது தான் ஆன்டி மணி லாண்டரிங். அப்போ இந்த ஆன்டி மணி லாண்டரிங் என்ன பண்ணும்? இட் வில் மேக் இட் லீகல். கிளீன் லீகல். எவன் அவன் பண்றாங்களோ எல்லாத்தையும் வெளில எடுப்பா. அவன் எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணுங்கப்பா. பண்றவன்லாம் தூக்கி உள்ள போடுங்கப்பா. அப்படின்னு சொல்றது தான்
ஆன்டி மணி லாண்டரிங் ரெகுலேஷன். புரியுதாம்மா? இப்போ மணி லாண்டரிங் generally occurs in three distinct phases. பிளேஸ்மெண்ட், லேயரிங் அண்ட் இன்டகிரேஷன். ஓகே, இந்த பிளேஸ்மெண்ட் வந்து என்ன பண்ணும்னா ஐயோ சாரிடா, இங்க இங்க பாக்குறதுக்கு போலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாமா ஓவராலா? ஜேபி மார்கன் இருக்காங்க, அவங்க வந்து இந்த ஃப்ராட் மானிட்டரிங் பண்றாங்க. ஹெச்டிஎஃப்சி ஐசிசி பேங்க்ல ஏஐ வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் இருக்கு சொல்லலாம். அண்டர்லைன் பண்ணிக்கோ, ஏன் ஏஐ பவர்டு விஏன்னு சொல்லுவாங்கடா, வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ். வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ், ஓகே. அப்புறம் ஏஐ பேஸ்ட் கிரெடிட் ஸ்கோரிங். கிரெடிட் ஸ்கோரிங்னு ஒண்ணு இருக்கு சொல்லுமா, அதான் நான் சொன்னேன்ல சிபில். அதான் ஏஐ பேஸ்ட். இப்போ ஒண்ணும் இல்ல, நான் பேங்க்ல போயிட்டு என்னோட பான் நம்பர் சொன்னா பேங்க் வந்து என்னோட சிபில் ஸ்கோர் எடுத்து கொடுத்துரும். எல்லா பேங்க்லயும் எங்கெல்லாம் நான் கடன் வாங்கியிருக்கேன், என்னோட ஜாதகத்தையே எடுத்து பட்டுன்னு எடுத்து அட்டஸ்டச்சு அப்படியே. முன்னாடிலாம் ரொம்ப வருஷம் முன்னாடி எப்படின்னா, சிபில் ஸ்கோர்ல இருக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அது இன்னொரு டெஸ்க்குக்கு போகும், அவங்க அப்ரூவ் பண்ணோம், 2 நாள் ஆகும் முன்னாடி. இப்ப அப்படி இல்ல, ஒரு 5 minutesல என் பேன் நம்பர் சொன்னேன்னா எனக்கு உடனே சிபில் ஸ்கோர் கிடைச்சிரும். So it is like this. Okay. AI improves operational efficiency, reduces cost, enhances accuracy, minimizes fraud, and speeds up the banking services. It enables better customer experience through personalized services. Okay, வச்சலம்மா இது ஒண்ணு. ஏஐ ஓவராலா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது தான்டா, ஃப்ராட் இல்ல, பேங்கிங் சர்வீசஸ் இது பண்றது, அப்புறம் ஓவராலா ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்றது. அது மெயினா அண்டர்லைன் பண்ணிக்கோ வச்சலாம். ஏஐ strengthens the regulatory compliance. அண்டர்லைன் பண்ணிக்கோ இந்த 2 3 வார்த்தையை மட்டும். ஏஐ strengthens the regulatory compliance. இதுதான் மெயினா இம்பார்ட்டன்ட். ஓகேவாம்மா? ஓகே, இதெல்லாம் நான் நாளைக்கு எடுக்கிறேன் பிரியங்கா. growthல இருந்து இது வரைக்கும், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியா இருக்கும் பிரியங்கா. இப்போ உனக்கு அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இப்படி கேட்பாங்க, யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ்னா யூபிஐ, இந்த மாதிரி வரும் உனக்கு அப்ஜெக்டிவ்ஸ்ல. இத நீ எப்படி வந்து கொஸ்டின்ஸா கன்வெர்ட் பண்ணி பண்ணணும்ன்றதும் நான் ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? இப்ப பாரேன், அ இப்ப டிஜிட்டல் பேமெண்ட்ல உனக்கு தெரிஞ்சது நல்லா இருக்கும். கூகுள் பே, கரெக்ட்டா? அப்புறம் கியூஆர் கோட் வச்சு நீ ஸ்கேன் பண்றது. அப்புறம் வந்து ம் ஹா நம்பர் போட்டு சூப்பர். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து ஆ இப்ப கூகுள் பேலயே எல்லா பேமெண்ட்டுமே பண்ணிடுறாங்க. கரெக்ட்டா? இல்ல சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் மூலமா தான் வந்துன்னா ஆர்டிஜிஎஸ் இருக்காம், ஐஎம்பிஎஸ் இருக்கான், நெஃப்ட் இருக்கான். இதெல்லாம் தான் ரியல் டைம் பேமெண்ட்ஸ், மொபைல் பேங்கிங் இன்டகிரேஷன், கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ். கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ்ன்றது என்எஃப்சி டெக்னாலஜின்னு ஒண்ணு வந்திருக்குடா. ஓகேவா? அப்படி ம். அது வந்து கியூஆர் கோடு. நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜினா எப்படி இருக்கும்டா? இரு. ஆ கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். எக்ஸாக்ட்லி. உனக்கு இமேஜின் பண்ண முடியுதாடா? இந்த இதுல வரும். தெரியுதாடா? ஆ அதுதான். அதுக்கு பேர் என்னன்னா, என்எஃப்சி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்கடா. ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒண்ணு பண்றியா? குட்டி நோட் பக்கத்துல வச்சுக்கிறியா? நான் சொல்ல சொல்ல அப்ரிவியேஷன் மட்டும் லைனா எழுதிக்கிறியா? உனக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வரைக்கும் என்னெல்லாம் நான் சொல்லிக் குடுத்தேன்லாம் நான் சொல்லிடுறேன்.
என்னாச்சுடா? இல்லம்மா, எக்ஸிம் பேங்க்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். அத நோட் பண்ணிக்கோ. எக்ஸிம் பேங்க்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். ஓகே. ம். ஆ. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். ஜெனரலா முன்னாடிலாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் நான் இது நோட் பண்ணிக்கோடா செல்லம்மா. உனக்கு எஃப்டினா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அது தெரியும்ல செல்லம்? அதெல்லாம் உனக்கு ஈஸி. ஏடிஎம்னா என்ன? ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஓகேவா? ஒரு நிமிஷம்டா. ட்ரை சார்ஜ் மட்டும் போனேன். சார்ஜர் இருக்கா இங்க? ம். சரி சரி. சார்ஜ் மட்டும் போட்டுருடா. இருக்கா சார்ஜர்? என்னோடது? ஓகே சாரி. சொல்லுடா கண்ணா. எழுதிட்டியா? டிடி தெரியும்ல, டிமாண்ட் டிராஃப்ட். அது எழுதிக்கிறேன்டா. ஒரு நிமிஷம் அப்படியே லைனா வரும். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஏஐ. மிஷின் லேர்னிங்னா எம்எல் செல்லம். என்எல்பினா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். எழுதிக்கோ செல்லம். என்எல்பி. நேஷனல் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். லாங்குவேஜ் ப்ராசஸிங். கேவைசினா தெரியும்ல செல்லம்மா, நோ யுவர் கஸ்டமர். ஆன்டி மணி லாண்டரிங்னா ஏஎம்எல், அது தெரியுமா? எழுதிக்கிறியா? எழுதிக்கோ, அது கேட்க சான்சஸ் இருக்கு. யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். என்எஃப்சினா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். எழுதிட்டே செல்லம்மா. யூபிஐ எழுதிட்டல. ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். எழுதிக்கோ. இந்த அப்ரிவேஷன் மட்டும் சொல்லிடவா இப்பவே? எழுதிக்கிறியா எல்லாமே? உனக்கு முடியுமா? ஓகே. அப்ளிகேஷன் ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவாடா? டிஎல்டினா டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி. டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி. டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி. அதாவது சிபிடிசினா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. சிபிடிசி. சிபிடிசினா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. கரன்சி. எழுதிட்டியா? குட். ஆர்பிஐ உனக்கு தெரியும்ல? சிலமா டிஜிட்டல் ருப்பி இப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கடா. இங்க பார். தெரியறதா? மாரி போட்டு ருப்பி போடுவாங்க. அதான் டிஜிட்டல் ருப்பியோட இண்டிகேட்டர். ஸ்மால் ருபீஸ்.
ஓகேவா? அடுத்தது பாரு செல்லமா. MFA மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். MFA மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அதாவது எப்படி தெரியுமாடா? நம் ஐடென்டிட்டிய வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் பாஸ்வேர்ட்ஸ், ஒன் டைம் பாஸ்வேர்ட்ஸ், பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் மூலமா பேங்கிங் சர்வீஸ் பண்ண முடியும். இந்த 3 கனெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமா ஆத்தரைஸ் பண்றது மல்டி. பயோனா என்ன 2. ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபேஷியல் ரெகக்னிஷனும். அதான் பயோமெட்ரிக். புரியுதா செல்லம்? ஆ. எழுதிட்டியா? ஆன்டி மணி லாண்டரிங் எழுதிட்டல? KYC எழுதிட்ட. ESGனா என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் பிரின்சிபல். என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் பிரின்சிபல். என்விரான்மெண்டல் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் பிரின்சிபல்ஸ். ESG. ம். SME அப்படின்னா ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்ட் என்டர்பிரைசஸ்டா. SMEs. ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்ட் என்டர்பிரைசஸ். ஓகே. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அமேசான் வெப் சர்வீசஸ் AWS எழுதிக்கோ. அமேசான் வெப் சர்வீசஸ். அமேசான் வெப் சர்வீசஸ். இ-காமர்ஸ்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ். அது உனக்கு தெரியும்ல? ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா OS. அது தெரியுமா? திடீர்னு ரொம்ப தெரிஞ்சதே மறந்து போயிடும் செல்லம் நம்மளுக்கு. செல்லமா இது எழுதிக்கோடா. லேன், வேன் ரெண்டுமே எழுதிக்கோ. லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். வேன்னா வைட் ஏரியா நெட்வொர்க். லேன், வேன் நெட்வொர்க். வைட் ஏரியா நெட்வொர்க். SDLC சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். சாயா லிவைட். SDLC. ஏய் அவ 9:30 இதுன்னு சொல்லியிருந்தாளே அதனால பண்றாளா? 9:30 AM போட்டிருந்தாளா மெசேஜ்ல? சூப்பர். அப்புறம் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் MFA. மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்.
நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் விட்டு உங்க மேம் வேற ஏதாவது கேட்பாங்க பாரு. இல்ல என்ன அதுல இல்ல இல்ல அதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்றது எனக்குமே தெரியல. சூப்பராடா. சூப்பர்ரா. வெரி நைஸ். மெமரி. ம். இல்லம்மா ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அது தெரியும் இல்லடா சொல்லம். தெரியுது ஓகே எழுதிக்கோ. ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நாளைக்கு படிச்சிடலாம்ண்ணா. படிச்சிருக்கியா? வெரி குட். செல்லம் இது எழுதிக்கோடா இது கண்டிப்பா உண்டா. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி. ஓடி. ஆ. ஓகேவா? மிஷின் லேர்னிங் எம்எல். வெஹிக்கிள் டு எவ்ரிதிங் V2X. லோ எர்த் ஆர்பிட் இல்லியோ. மிஷின் லாங்குவேஜ் இன்டர்நெட் V2X. வெஹிக்கிள் டு எவ்ரிதிங். வெஹிக்கிள் டு எவ்ரிதிங் V2X. ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். இதுக்கோ செல்லம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் ETFs. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். ஃபண்ட்ஸ். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் SEC. Securities and Exchange Commission SEC. Hybrid, sorry Chalam. Hybrid high performance computing HPC. Hybrid high performance computing HPC. HPC. Hybrid high performance computing. Okay Vachalam. Next வந்து இது எழுதிக்கோடா. Brain Computer Interfaces BCI. Brain Computer Interfaces BCI. BCI. இது வருமோன்னு தோன்றதுடா பிரியங்கா. இது எதுக்கு தெரியுமாடா? அந்த நியூரோலஜிஸ்ட்லாம் இது யூஸ் பண்ணுவாங்கடா. To understand the signals traveling inside the brains. ஆம், பாத்தியா நியூரோ டெக்னாலஜில யூஸ் ஆகும். ஹியூமன் பிரெயின்குள்ள யூஸ் பண்றது இது. VR virtual reality. VR stands for virtual reality. AR augmented reality.
எழுதிட்டியா செல்லம்? சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். நாளை கண்டினியூ பண்ணலாம். ஒரே நாள்லயே மொத்தமானா கஷ்டமாகும். இது வரைக்கும் நீ ஒரு வேளை பாத்துடுறியா? ஆ, கீவேர்ட்ஸ் மட்டும். நாளைக்கு நைட்டுக்குள்ள ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணு. நாளைக்கு காத்தால நம்ம வி வில் ஒரு 8:30க்கு நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம்டா. ஓகே. சரி செல்லம். பை கண்ணா. ஆக்சுவலா சாய் 9:30 AM போட்டிருக்காடா. ஒருவேளை தப்பா. ஓஹோ! இங்க பாரேன். 9:30 மேம். ஓ! 9:30 மேம்ன்னு போட்டிருக்காளா? நான் இந்த மேம வந்து ஏஎம்ன்னு அப்படியே படிச்சுட்டேன். ஐயோ! சரி, ஓகே. சாய் கிட்ட சாரி கேட்டுறேன். சரிடா செல்வம். தேங்க் யூடா. ம்.